கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நாம் பாவம் செய்யாதபடிக்கு பாவத்திற்கு சாக வேண்டுமானால், நீதி செய்யும்படி பிழைத்திருக்க வேண்டுமானால், இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் என்பதையும், அப்படி சுமந்த காரணத்தினால் ஏற்பட்ட அவருடைய தழும்புகளால் எனக்கு குணம் விடுதலை கிடைக்கிறது என்பதையும் விசுவாசிக்க வேண்டும். எனவே இந்த வார்த்தையின் அடிப்படையில் ஜெபிப்போம். தகப்பனே, என்னுடைய பாவத்திற்காக நீர் மரணத்தை ஏற்றுக்கொண்டீர் என்பதையும், உம்முடைய மரணத்தினால் நான் நீதிமானாக்கப்படுகிறேன் என்பதையும், உம்முடைய மரணத்தின் மூலமாக உமக்கு உண்டான தழும்புகளால் எனக்கு குணம் விடுதலை உண்டாகிறது என்பதையும் விசுவாசித்து நன்றி சொல்லுகிறேன். இப்பொழுதும் இந்த ஜெபத்தை வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து எனக்காகவே மரித்தார் என்று விசுவாசித்து உம்முடைய தழும்புகள் மூலமாக குணம் விடுதலை பெறுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்படியே நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.